பில்கேட்ஸ் அவர்கள் கம்ப்யூட்டர் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்று சொல்லலாம். அந்த பில்கேட்ஸ் வந்து மின்பொருள் அப்படின்னு சொன்னாலே, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய பெயர் வந்து பில்கேட்ஸ் தான். அந்த பில்கேட்ஸ் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விவசாயியாக மாறியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு பில்கேட்ஸ் அவர்கள் வந்து $1 பில்லியன் முதலீடு செய்து 2,75,000 ஹெக்டர் நிலங்களை வாங்கியிருக்கார். இந்த துவக்கம் வந்து அமெரிக்காவோட நின்று போகாது. இப்போ இந்த மாதிரியான மாற்றம் விவசாயத்திற்கு அல்லது விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பேச போகிறோம். விவசாயம் அப்படின்னு சொன்னாலே இங்கே இந்தியாவை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் ஒரு காலத்தில் 75% விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 55லேருந்து 60% விவசாயிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்தியா முழுக்க. இதில் பார்த்திங்கன்னா சிறு விவசாயிகள் மற்றும் குறு விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது 83% குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் இருக்கார்கள் என்று சொல்கிறார்கள். இதில் முக்கியமாக விவசாயம் அப்படின்னு சொன்னாலே அது லாபம் இல்லாத தொழில் அப்படின்ற ஒரு கருத்து. விவசாய பொருட்களை வந்து கொண்டு போய் விற்கிறதுன்னா சரியான விலை கிடைக்காது அப்படின்றது ஒன்று. மூன்றாவது வந்து என்ன கேட்டால், இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை ஆட்கள் வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கிறது கிடையாது. இந்த 3 விஷயங்கள் தான் பொதுவாக பேசப்படுது. ரெண்டாவது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருப்பது வந்து என்ன கேட்டால், எதிர்காலத்தில் விவசாயத்தை வந்து யார் செய்வாங்க அப்படின்றது. காரணம் வந்து என்ன கேட்டால், இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அவங்க தான் அந்த விவசாயத்தை பார்த்துட்ருக்காங்க. அந்த வயதானவர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே படிச்சுட்டு பல்வேறு வேலைகளுக்கு வெளியே போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு வந்து விஷயம் வந்து, இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றவர்கள்லாம் வேலைக்கு போனது போக மீதி இருக்கக்கூடியவர்கள் வந்து விவசாயத்துக்கு சுத்தமாக வேலையாட்கள் கிடைக்கிறதே கிடையாது அப்படின்றதான் குறைபாடாக எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது மிகப்பெரிய நிறுவனங்கள் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கையில் இந்த நிலங்கள் எல்லாம் போச்சுன்னா இந்த விவசாயம் என்ன ஆகும்? இந்தியாவை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கக்கூடிய விவசாய உற்பத்தி அப்படின்றது அதிகபட்சமாக யார் உற்பத்தி செய்கின்ற விவசாய உற்பத்தி பொருட்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, சிறு விவசாயிகள் மற்றும் குறு விவசாயிகள் அவர்கள் செய்த விவசாயத்தில் தான் அதிகபட்சமான ஒரு உற்பத்தி வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டால், அந்த சிறு விவசாயிகள் மற்றும் குறு விவசாயிகள் வீடுகளில் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த விவசாயம் போக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை பற்றியும் நம்ம பேசலாம். இப்போ சர்வதேச அளவில் விவசாய நாடுகள் அப்படின்ற பட்டியலில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து சைனா, இன்னொன்று இந்தியா, 3வது அமெரிக்கா, 4வது. இந்த 4 நாடுகளில் குறைவான பூகோள நிலப்பரப்பை உடையது இந்தியா தான். இப்போ 9.8 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பை உடையது அமெரிக்கா. அமெரிக்கா தான் மிகப்பெரிய நாடு, அதனுடைய பூகோள பரப்பு தான் அதிகம். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது சீனா. 9.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது வந்து சீனா. அது 2வது பெரிய பரப்பை உடைய ஒரு நாடு. 3வது பார்த்திங்கன்னா பிரேசில். இது 8.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டது. ஆக இந்த 3 பெரிய நாடுகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்போ இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு, இதனுடைய பூகோள பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது தான் இந்தியா. யோசனை பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவோட பெரிய நாடுகள். ஆகையினால் இந்த நாடுகளுடைய நம்ம பரப்பை பார்த்தோம். இப்போ விவசாய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 168 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பை உடையது இந்தியா. 160 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பை உடையது அமெரிக்கா. அதற்கு அடுத்தபடியாக 128 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பை உடையது சீனா. சீனா வந்து 3வது நிலையில் தான் இருக்குது. பிரேசில் வந்து ரொம்ப கம்மி, 66 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பை உடையது. யோசனை பண்ணி பாருங்கள், அதாவது மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்லக்கூடியது 3 நாடுகளும் மிகப்பெரிய நாடுகள். ஆனால் விவசாய நிலப்பரப்பு என்று பார்க்கும்போது அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியா தான். ஆகையினால தான் இந்த இந்தியாவினுடைய விவசாய உற்பத்தியை முதல் நிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு விவசாய நிலப்பரப்பு அதிகம்.
பரவலாக பல்வேறு விதமான பயிர்களை செய்யக்கூடிய பருவநிலை வந்து இந்தியாவில் இருக்குது. ஆகையினால தான் நம்ம அரசாங்கமும் சரி, இன்னும் மற்ற எல்லா நிறுவனங்களும் விவசாயத்தை, அந்த விவசாயத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கான முயற்சியில் வந்து கூடுதலாக ஈடுபட வேண்டும். அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டில் அந்த பில்கேட்ஸ் வந்து மென்பொருளை எல்லாம் விட்டுவிட்டு $1 பில்லியன் வந்து முதலீடு செய்து 2,75,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயத்தை தொடங்குறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இனிமேல் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய உற்பத்தி தான் தேவை. உணவு தான் இன்றைக்கி தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். இப்போ அமெரிக்கா மாதிரியே, பில்கேட்ஸ் மாதிரியே பல நாடுகள்லையும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அதே மாதிரி அதிக பணம் படைத்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் விவசாயத்தை கையில் எடுக்க கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது நிச்சயமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறு குறு விவசாயிகள் அவர்களை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது. அந்த நிலங்களை விற்பனை செய்வதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சிறு குறு விவசாயிகள் தான் இருக்கிறதுலேயே 85% என்று. இந்த சிறு குறு விவசாயிகள் ஒருவேளை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த நிலங்களை எல்லாம் வாங்கி மிகப்பெரிய பண்ணைகளாக அமைத்தார்கள் என்றால், இவர்களெல்லாம் அதில் வந்து கூலி ஆட்களாக அல்லது அந்த மாதிரி வேலை ஆட்களாக அதில் சேருவதற்கு வாய்ப்பு உண்டா? அப்படி தான் போக முடியுமா? இல்லது வந்து அவர்களை எதிர்த்து இவங்க விவசாயத்தை பண்ண முடியுமா? இல்லை அரசு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்து நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களிடம் நான் இதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்தால் என்ன ஆகும்? இது வந்து உண்மையிலேயே இந்த சமயத்தில் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு தோணுது. காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்ததுனால நிறைய இடங்களில் இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு ரோபோஸ் வந்துடுது, ட்ரோன்கள் வந்தாச்சு. நான் இப்போ இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எடுத்ததுன்னு தெரியல. அந்த மாநிலத்தில் வந்து ஒரு நிலத்தில் வந்து பில்கேட்ஸ் வந்திருக்காரு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சைக்கிளில் வந்து அந்த ஒரு ட்ரோனை வந்து கட்டி எடுத்துகிட்டு வராங்க. அதனுடைய அந்த பாகங்களை எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வந்து நிலத்தில் அசம்பிள் பண்ணுறாங்க. அசம்பிள் பண்ணி அந்த ட்ரோனை வந்து மேலே பறக்க விடுறாங்க. அந்த ட்ரோன் மேலே போய் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுது, உரத்தை போடுது. உரத்தை அதில் வந்து போட்டு அனுப்புகிறாங்க. அது மேலே போய் தானாக போயிட்டு மேலே போய் போடுது. வேலை ஆட்கள் தேவை என்பதை அவர்கள் சமாளித்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். சீனாவிலையும் சரி, ஜப்பான்லேயும் சரி ஏற்கனவே நிறைய சிறிய சிறிய கருவிகள் வந்தாச்சு. விதைக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, களை பறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நிறைய கருவிகள் வந்தாச்சு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் இந்த சமயத்தில் இன்னொரு வேண்டுகோளையும் நான் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து வேளாண்மை படித்தவன் என்று, வேளாண்மை பட்டதாரி என்று உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1972 வருஷம் விவசாய படிப்பு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து விவசாய அலுவலராக வந்து சேர்ந்தேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு 18 ஆண்டுகள் வந்து வானொலியில் பணி செய்தேன். இந்த சமயங்களில் எல்லாத்துலேயும் விவசாயிகளுக்கு வந்து இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட அறிவியல் செய்திகளை அவர்களுக்கு எடுத்து சொல்கிற வேலையில் தான் இருந்தேன் நான். இன்றைக்கே நான் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அந்த செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயிகளுக்கு இப்போ தான் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் வானொலியில் வந்து உண்மையிலேயே அந்த பசுமை புரட்சி சமயத்தில் கொஞ்சம் பின்னாடி இருந்த காலகட்டத்தில் தான் நான் வேலை செய்தேன். அது தொடங்கின காலத்தில், அது மிக வேகமாக செயல்பட்டு இருந்த காலத்தில் தான் நான் அதில் வேலை செஞ்சேன். அது எப்படியெல்லாம் வேலை செஞ்சு அந்த பசுமை புரட்சி வந்து விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நான் அதில் வேலை செஞ்சுருக்கேன். அதனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வானொலியில் கூட மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து வானொலி செய்ததுன்னு சொல்லுவேன் நான். உண்மையிலேயே வானொலிக்கு விவசாயிகள் நன்றி சொல்லணும். ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி வந்து விவசாய ஒலிபரப்பு வந்து பல இடங்களில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து விற்பனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஏற்றுமதியை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய ரோபாட்டிக் சயின்ஸ் மூலமாக நிறைய வந்து ரோபாட்டிக் கருவிகள் வந்து நிறைய வருது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு வந்து இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்குது. ஆகையினால் என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டால், சமூக ஊடகங்கள் மற்றும் மக்கள் தொடர்பு சாதனங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த விவசாய செய்திகளை விவசாயிகளுக்கு நிறைய எடுத்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாரி நம்ம இந்த விற்பனைய வந்து நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த மாரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம என்ன மாரியான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும்? விவசாயத்தையும், விவசாயிகளையும் காப்பாத்துறதுக்கு இந்தியாவ பொறுத்தவரை நம்ம என்ன மாரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.